இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வீட்லயே வந்து நோம்பு தொறக்கிறேன்னு நிஹால் சொல்லிட்டாரு. ஸோ, அதனால வீட்ல ஏதாவது செய்யலாமேன்னு பார்த்தேன். ஸோ, ஜவ்வரிசி இருந்தத வச்சு ஸ்வீட் கஞ்சி செஞ்சுட்டு, பொட்டேட்டோ வச்சு ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதையும் அவிய போட்டுட்டேன். அவிஞ்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுட்டு, ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு அண்ட் வந்து காரத்துக்கு ஏத்த மாரி சில்லி ஃப்ளேக்ஸ், கசூரி மெட்டி சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டா வந்து கார்ன்ஃப்ளவர் அண்ட் வந்து சீஸுமே துருகி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா பெசஞ்சதுக்கப்புறமா இது மாரி ரோல் பண்ணிக்கிட்டேன். நீங்க வந்து ரவுண்ட் ஷேப்ல கூட எடுத்துக்கலாம். ஸோ, நல்லா ரோல் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா ஒரு கப்ல மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, நார்மல் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ, அதில வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ இது இருக்கு. அது வந்து டிப் பண்ணி பேன்ல வந்து ஆயில் ஹீட் ஆனோனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்து கொஞ்சம் ஆயில் கூடவாவே தான் விட்டு ஃப்ரை பண்ணேன். உங்களுக்கு ஆயில் கொஞ்சமா வேணும்னாலும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல வெளியில கிரிஸ்பியா, உள்ள வந்து இந்த சீஸோட இது வந்து சாஃப்ட்டா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அத வந்து சாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி அந்த ஜவ்வரிசி கஞ்சி இருக்கு இல்லையா? ஸ்வீட் கஞ்சி அதையுமே வச்சு அன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாரி தான் செஞ்சிருந்தேன். பிள்ளை வீட்ல வந்து இன்னைக்கு நோம்பு தொறக்கிறேன்னு சொன்னதுனால, ஸோ கொஞ்சம் மெனக்கெட்டு இது செஞ்சிருந்தேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு பிள்ளையுமே நோம்பு தொறந்துட்டு சொன்னாரு. நாங்களுமே சாப்பிட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் விலாக்ல